மக்களே வணக்கம் மக்களே, நான் தான் வக்காலத்து குரல். மக்களே என்னங்க மக்களே, வர வர நம்ம மக்களோட சேட்டை ரொம்ப தாங்க முடியல. வீடு கட்டினோன்னா இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்குன்னு இல்லை, கிரிவலம் செய்யும் போது மட்டும் இல்லை, எப்போவுமே வீடு கட்டினோன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லை நமக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும், அவங்கக்கிட்டேயோ வேண்டுறது வழக்கம். என்னான்னு, கடவுளே என் கஷ்டத்தை போக்கு, நல்ல வேலையை கொடு, நல்ல சம்பளத்தை கொடு, அதை வச்சு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல வீடு வாசல் கட்டுறதுக்கு வழியை கொடுன்னு தான் வேண்டத்தை பார்த்துருக்குறோம் மக்களே. அதே கடவுளில் கோயில் கட்டுறதுக்கு செங்கல் எடுத்துகிட்டு வச்சுக்கிற இடத்துல அந்த செங்கலை எடுத்து வீடு கட்டுற மாரி கல் மேலே கல் அடக்கி வச்சு நீங்கள் கட்டுற வீடு எங்கே கட்டிட்டு போனால் எப்படி மக்களே? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இல்லையா? பக்தி இருக்கணும், அதேமாரி வேண்டுதல் வைக்கலாம், இந்த அளவுக்குலாம் வைக்கக்கூடாது மக்களே. அந்த காலத்தில் கிரிவல பாதையில் அது என்னது சின்ன சின்ன கற்கள் இருக்கும், கூழாங்கற்கள், அதேமாரி கருங்கற்கள், அதை வேண்டிக்கின்னு வைக்குவாங்க. அதேமாரி குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க. அதேமாரி மாங்கல்யம் கூடாதவங்க, திருமணம் தடைப்பட்டு நடைபெறாதவங்க மஞ்சள் கயிறு அதில் மஞ்சள் கொம்பு கட்டி சீக்கிரமாக எனக்கு திருமணம் ஆகணும்னு கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். இது என்னடா இது, எங்கே கல் இருக்குதோ எங்கே என்ன இருக்குதோ அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதானா? சரி, ஒருத்தர் வைக்கிறாங்க. நான் மனிதர்கள் ஏன் மனிதர்களாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க? பக்தி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாம் நடக்குதுங்க. அது என்ன சொல்லுவாங்களே, ஆட்டு மந்தை, செம்பரி ஆட்டு மந்தை, அந்த மாதிரி ஒருத்தர் பண்ண அதே தவறு பண்ணுறது. ஐயோ பாருங்க, இப்போ என்ன ஆச்சு, மக்கள் என்ன சொல்கிறது, படித்தவங்களும் படிக்காதவங்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மூட நம்பிக்கைன்னு வந்துட்டாவே, படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி ஒரே மாதிரி இருக்கிறீங்க. இப்போது இதில் இந்த கல் எடுத்து வச்சவங்களை எல்லாருமே படிக்காமல் இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தவங்க எல்லாமே படிக்காத பகுத்தறிவு இல்லாமல் இருப்பாங்க, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பாங்க. பாருங்கள், இது எவ்வளோ ஒரு இது, இதில் அவங்களுக்கு எவ்வளோ சிரமம், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் மாட்டினு எடுத்து வச்சு டக்குன்னு எல்லாருமே, இது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம். இதில் ஆந்திராக்காரங்க வேறு திருவண்ணாமலையில் பூர்வீகம் எங்களது தான் திருவண்ணாமலை இது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராக்காரங்க எல்லாமே எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தமிழில் எழுதுறதை விட்டுட்டு ஆந்திரா மொழியில் எழுதுகிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ ராமா. சரி மக்களே, வணக்கம்.